மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவி உலகத்துல யார்கிட்டையும் புகழ் பெறலாம், பஜார்ல புகழ் பெறலாம், மக்கள்கிட்ட புகழ் அடையலாம், வேளாணவர்களை எதை கொண்டும் எதை காட்டியும் புகழ் அடையலாம். ஆனால் மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்கியவர்கள் சமூகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? நல்ல பேர் வாங்குவது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய தலைவர், ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சு வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ وشمس السماء تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. அரபிகளுடைய வழக்கத்திலே இருந்தது, அவர்கள் ஏதாவது ஒன்று சந்தோஷமாக கண்டால் அதை ஒரு பாடலாக படித்து காட்டுவார்கள், கவலைப்பட்டாலும் அதை பாடலாக படித்து காட்டுவார்கள். அந்த பாடல் பாடும் திறன் அந்த காலத்திலே சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், சிலர் அதிலே விசேஷம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதை பற்றிதான் ஹஜ்ரத் அல்லமா இமாமுனா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய சீரு அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி வர்ணிக்கும் போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பல துறையிலே திறன்பட்டவர்களாக திறமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதுல ஒன்றுதான் அஷ்ஆறுகள்ல பைத்துகள் படிக்கிறதுல அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அப்படி ஒன்றை பார்த்தா கேள்விப்பட்டா அப்படி தானாக படிச்சிடுவாங்க. தனது கணவரை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன மெசேஜ் உலகத்துக்கு கொடுத்தார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் மேலானவர்களே, மனைவி சொன்ன வார்த்தை தான். உலகத்துல யாரு சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தையை ஆச்சரியப்பட தேவையில்லை, ஆனால் மனைவி சொன்னார்களே இந்த வார்த்தையை சொன்னாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சு, வானத்திலே ஒரு சூரியன் இருக்கிறதா, எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. தனது கணவரை சூரியனாக ஒப்பிட்ட மனைவி சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள், வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ, வானத்திலே இருக்கக்கூடிய சூரியனை விடவும் எங்களுடைய சூரியன் மிகச் சிறந்த சூரியனாக இருக்கிறது.